ராஜா பூரன் சிங் கேப்டன் ரசூல் கிட்ட இந்த வருஷம் எங்க ஊர்ல மழையே இல்லை, அதனால எங்களுக்கு வரி குறைக்க முடியுமான்னு கேட்க வந்திருப்பாரு. இப்ப எல்லாருக்கும் சாப்பாடு வைக்க எலிசபெத் ராஜாவை சாப்பிட சொல்ல, அதை பார்த்த ராஜா அங்க எல்லாம் நான்வெஜ்ஜா இருக்கிறதுனால நான் வெஜிடேரியன் சாப்பிட முடியாதுன்னு சொல்றாரு. கேப்டன் சரி நான் உங்களுக்கு வரியை குறைக்கிறேன், நீங்க இந்த கறியை சாப்பிடுங்கன்னு சொல்லுவாரு. ராஜா வெஜிடேரியன் சொல்ல கேப்டன் ஒரு பீஸ் சாப்பிட்டா கூட நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாரு. ராஜா என் மத நம்பிக்கையை விட்டுட்டுல என்னால இதை சாப்பிட முடியாதுன்னு சொல்ல கடுப்பான கேப்டன் டபுள் டாக்ஸா கட்டுங்க, போன வருஷம் மழை இல்லைன்னு சொல்லிட்டு பாதி டாக்ஸ் தான் கட்டினீங்க, ஸோ அதையும் சேர்த்து இந்த வருஷம் டபுள் டாக்ஸா கட்டிடுங்க, அப்படி கட்டினீங்கன்னா நீங்க மீட்டு சாப்பிட தேவைன்னு சொல்லுவாரு. இங்க மக்கள் மழை வரப்போகுதுன்னு கொண்டாடிட்டு இருக்க கருமேகமும் அமைதியா போயிடும். அதே நேரத்துல ராஜாவோட ஆளுங்கெல்லாம் வந்து போன வருஷம் கட்டாத பாதி வரியோட சேர்த்து இந்த வருஷம் டபுள் மடங்கா கட்டுங்கன்னு சொல்ல மக்கள் எல்லாம் ரொம்ப வருத்தப்படுவாங்க. ஹீரோ ஊர்ல சில பேரை கூட்டிக்கிட்டு ராஜா கிட்ட போய் இதை பத்தி பேசலாம்னு போக, ராஜா வெள்ளக்கார கேப்டன் கூட உட்காந்து சாப்பிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அந்த கேமை உட்காந்து பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அங்க வெள்ளக்காரன் அடிச்ச பால் ஹீரோ கிட்ட வர ஹீரோ அதை எடுப்பான். கோவப்பட்ட வெள்ளக்காரன் அடிக்க வர ஹீரோ அவனை தடுத்து கீழே தள்ளி விட்டுருவான். இது ராஜாவும் அந்த கேப்டனை பாத்துருவாங்க. கேவலம் இந்த பாலை தொட்டதுக்கெல்லாம் அரெஸ்ட் பண்றாங்க, இந்த முட்டாத்தனமா கேம்லாம் நாங்க நிறுத்த வருமா அப்படின்னு கேட்பான். கேப்டனும் முட்டாத்தனமாக கேமான்னு கோவப்பட சரின்னு எல்லாரும் ராஜா கிட்ட இந்த வருஷம் வரி விலக்கு வேணும்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதுக்கு கேப்டனும் சரி வரி விலக்கு தரான் அப்படின்னு. ஆனா ஒரு கண்டிஷன், ஹீரோவை கூப்பிட்டு இது ஒரு முட்டாத்தனமான கேம்னு சொன்னல, உனக்கு கிரிக்கெட்டை பத்தி என்ன தெரியும்னு கேட்பாரு. ஹீரோவும் இது எங்க ஊர் கில்லித்தண்டா மாதிரி தான் இருக்கு அப்படின்னு சொல்லுவான். சரின்னு கேப்டனும் நீங்க ஒரு கேம் எங்க கூட விளையாண்டு ஜெயிச்சிட்டீங்கன்னா இந்த வருஷம் இல்ல அடுத்த வருஷமும் நீங்க டாக்ஸ் கட்ட தேவையில்ல, ஆனா ஒருவேளை நீங்க தோத்துட்டீங்கன்னா 2 மடங்கு இல்ல 3 மடங்கு டாக்ஸ் கட்டணும் அப்படின்னு சொல்லுவாரு. ஹீரோ அதிர்ச்சியில இருக்க சுத்தி இருக்கவங்க எல்லாம் வேணாம்னு சொல்லுவாங்க. ஆனா ஹீரோ சரின்றுவான்.